எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்க பார்த்துட்டு இருக்க டெக்கி ஜாக் தமிழ். நான் இன்னைக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நியூஸஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறதே இல்லை, டாக் ஆஃப் த இந்தியாவே இருக்கிறதாவே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஜிஎஸ்டி நிறைய இடத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஹைக் ஆகிருக்கு, ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 5% ஆகிருக்கு, ஒரு சில ப்ராடக்ட் வந்து 12%, 18%, 28%லேருந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சில நம்மளுடைய மெடிசன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உயிரை காக்கும் மெடிசன்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி மெடிசன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நில்லாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற அந்த மேப்பு, பென்சிலு, நோட்டு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற மாதிரி ஜிஎஸ்டியை வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி சேஞ்சில் வேற என்னென்ன சேஞ்சஸ்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது. நான் வந்து பர்சனலாக எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல சேஞ்ச் நடக்கும்னு. அதில் ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து என்னென்னா பைக்ஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1000cc அந்த லிமிடேஷன் வந்து வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கார்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28%லேருந்து 18% ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350cc கீழே இருக்க பைக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 28லேருந்து 18% ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ், மொபைல்ஸ், அப்புறமா வந்து இந்த ஆடியோ வேரபிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி வேற இந்த ப்ராடக்ட்லலாம் எந்த விதமான ஜிஎஸ்டி கட்டுமே கிடையாது. இதை வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதிலலாம் எதுவுமே வந்து கட் ஆகல. டிவி, ஏசி, வாஷிங் மிஷினு, அப்புறமா இந்த என்னது பாத்திரம் தளக்குவாங்கள்ல, அது என்னது டக்குன்னு பேர் வர மாதிரி டிஷ்வாஷர், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 28%லேருந்து 18% வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா செப்டம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வந்து வருது. ஸோ செப்டம்பர் 22 வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்தது வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சமாவது விலை கம்மியாக இருக்கணும். ஏன்னா ஒரு 10% அப்படின்ற போது வந்து பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு 10% அப்படின் போதே நம்மளுக்கு 1000 ரூபாய் வந்துடும். ஸோ அப்படின்ற போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். அது வந்து எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா கம்பெனியும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது உண்மையாலே இது பண்ணுறாங்களா, இல்லை ப்ராடக்ட்ல டக்குன்னு ப்ரைஸ் ஏற்றி எப்படி வந்தாலும் இதே ப்ரைஸ் தான் விற்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார்ஸ், அப்புறமா லக்ஸரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே 40%. அது மட்டும் இல்லாமல் இந்த டொபாக்கோ, அப்புறமா சிகரெட்டு, அப்புறமா பான் மசாலா, இது எல்லாத்துக்குமே 40%க்கான ஜிஎஸ்டியை வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டிக்கெட், நிறைய பேர் வந்து ஐபிஎல் டிக்கெட்ஸை வந்து கனாபினான்னு வந்து சேல் வந்து நடக்கும். அதுவும் வந்து பிளாக் மார்க்கெட்ல, அதுவும் நம்ம சேப்பாக்கெல்லாம் சொல்லவே வேணாம். சேப்பாக்கு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, அதுக்கடுத்து மும்பை, இந்த 3 இடம்லாம் ஹாட் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி தான் கண்ணாபினா டிக்கெட் ரேட்டு. அதில் ஏகப்பட்ட பேர் ஸ்கேம்லாம் வேற ஆவாங்க, ஸ்கேம் பண்ணுவானுங்க, நிறைய விஷயம் நடக்கும். இந்த மாதிரி ஐபிஎல் டிக்கெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் லக்ஸரி ஐட்டம்ல வரனால 40%க்கான ஜிஎஸ்டி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி ஜிஎஸ்டியில் வேற என்ன சேஞ்சஸ்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில மெடிக்கல்ஸ் அண்ட் தென் மெடிசன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 5% ஆகியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில மெயினான மெடிசன்ஸ், அப்புறம் உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த மெடிசன் தான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கிற மெடிசன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற மாதிரி வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தினசரி யூஸ் பண்ணிக்கூட பொருட்கள் இருக்குல்ல, சமையல் பொருட்கள், அப்புறமா வந்து பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜிஎஸ்டி சேஞ்சஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி சேஞ்சஸ்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த ப்ராடக்ட் ஜிஎஸ்டி கட் ஆகணும்னு நான் நிறைய ரூமர்ஸ்லாம் பார்த்தேன், லீக்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுக்காக அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஈவிஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதே 5% ஜிஎஸ்டியில் தான் வந்து ஈவி கார் ஆகட்டும், ஈவி பைக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே 5%ல தான் வந்து சுத்த போகுது. அதே மாதிரி இந்த மொபைல்ஸு, லேப்டாப்ஸு, அப்புறமா வியரபிள்ஸ், அப்புறமா டிடபிள்யூஎஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜிஎஸ்டியோட தான் கண்டினியூ ஆக போகுது. அதெல்லாம் எந்த விதமான டிஃபரன்ஸும் வந்து எடுத்துகிட்டு வரல. 2026 ஐபிஎல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டோனி விளாடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்துச்சு. இங்கே வேற டிக்கெட் ரைஸ்ட் வேற ஆல்ரெடி 40% ஜிஎஸ்டின்றாங்க. இதுக்கு அடுத்தது அடுத்த வருஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு டோனியே விளாட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சேப்பாக்கில் அந்த டிக்கெட் விற்கிறவன் இன்னொரு கிரவுண்டே கட்டிடுவான் போல, அந்த அளவுக்கு வந்து ஸ்கேம் பண்ணி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் கிரவுண்டில் தான் போய் மேட்ச் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுன்னா போய் பாருங்க. இல்லையா வீட்டில் உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்து பாருங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்து பாருங்கள். வீட்லேயே நம்ம ஜாலியாக வந்து பார்த்துடலாம். கிரவுண்டுக்கு போகணும்னு நினச்சாதான் வந்து பக்குன்னு இருக்குது. ஏன்னா எவன் ஸ்கேம் பண்ணுறான், எவன் ஏமாத்துறான்னு தெரிய மாட்டேங்குது. அதையும் தாண்டி நம்மளுக்கு எங்கேயாவது டிக்கெட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறமா வேணால் யோசிக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக கிரிக்கெட் மேட்ச் தான் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து வேறு ஏதாவது மேட்சஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி நீங்கள் மேட்சஸ் ஏதாவது போய் பார்க்கணுன்னா போய் வந்து பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்.
2026 வந்து வேர்ல்டு கப் வரும் பார்த்துருக்கீங்களா, அதில் ஏதாவது ஒரு மேட்ச், இந்தியா மேட்ச் கிடையாது, இந்தியா மேட்ச்சுக்கு போகணும்னு நினச்சோன்னா டிக்கெட் கிடைக்காது, வேறு ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கு வந்து சேப்பாக்கில் ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இதே மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 50-50 வேர்ல்டு கப் நடக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு மேட்ச்சுக்கு வந்து போயிருந்தாரு. பாகிஸ்தான் vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சுக்கு வந்து போயிருந்து தரமாக சேப்பாக்கில் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாரு. டிக்கெட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு, டிக்கெட் ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற போது கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கு ஒரு வேளை சேப்பாக்கில் கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு வேளை நான் கிரிக்கெட்லாம் பார்க்கவே மாட்டேன், அப்படியே பார்த்தாலும் டிவியில் தான் பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு வந்து போயிடலாம். முதல் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாபு அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோன் ஃபார் செல்ஃபி கேமரா அண்டர் 35K சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. 35,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு கேமரா தான் முக்கியம், அதுவும் செல்ஃபி கேமரா தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா ஓப்போ விவோ இவங்க 2 பேர் தாங்க. வேறு யாரையுமே நான் வந்து இதில் எப்படி சொல்கிறது காம்படிட்டராக கூட எடுக்க மாட்டேன். இவங்க 2 பேரில் நீங்கள் யாரை வேணால் சூஸ் வந்து பண்ணலாம். ஓப்போவுடைய ரெனோ 14 ஆர் விவோவுடைய V60 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 இல்லையே அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்பீங்க. ஆஃபர் டைமில் கண்டிப்பாக 35,000 வந்து வரும். உங்களுக்கு இப்போ ஃப்ளாட் டிஸ்பிளே வேணுமா இல்லை கர்வ் டிஸ்பிளே வேணுமா அப்படின்றத வச்சு சூஸ் பண்ணுங்கள். ஃபன் டச் OS வேணுமா இல்லை கலர் OS வேணுமா அப்படின்றத வச்சும் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு MediaTek ப்ராசஸர் 8350 வந்து இருக்கும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியமே கிடையாது, எனக்கு செல்ஃபி கேமரா முக்கியம், பேக் கேமரா முக்கியம் அப்படின்ற போது இந்த 2 ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காம்படிஷனாக இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் 7 Gen 4 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, மீடியமான மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8350 வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க MediaTek கொடுத்து. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக நீங்கள் கேம் விளாடுவீங்க அப்படின்லாம் செட் ஆகாது. உங்களுக்கு வந்து டே டு டே டாஸ்க்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். இப்போ ஃப்ளாட் டிஸ்பிளேவா கர்வ் டிஸ்பிளேவா ஃபன் டச் OS-ஆ கலர் OS-ஆ அப்படின்றத பொறுத்து நீங்கள் இந்த 2 ஃபோன்ஸில் எதுவாக வந்து சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 2 ஃபோனுமே சரமான செல்ஃபியாக வந்து இருக்கும். அதுவும் ஓப்போ ரெனோ 14 இப்போ ரீசெண்டாக வேறு இன்னைக்கோ நேத்தோ நான் வந்து பார்த்தேன், இன்னொரு கலர் வேறு ஒரு மின்ட் க்ரீன் மாதிரி ஒரு கலரில் வேறு புதுசாக இன்னொரு கலர் வேரியன்ட் வேறு வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதையும் வந்து சஜஸ்ட் வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஓப்போ ரெனோ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நண்பரும் வந்து சொன்னது என்னன்னா, ப்ரோ இப்போ வரைக்கும் எந்த விதமான நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே இல்லை ப்ரோ, நான் கேம் விளாடவே மாட்டேன், எனக்கு மல்டிமீடியா கேமரா நல்லா இருக்கணும்னு நினச்சேன், எனக்கு சூப்பராக இருக்குது, என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு நம்மளுடைய நண்பர் ஒருத்தர். ஸோ இந்த 2 ஃபோனில் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பிளேஸ் கொங்கரம் பாளையம் அப்படின்ற ஒரு நண்பர் வந்து போட்டிருக்காரு. ஆனால் 30K பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமரா ஃபோன் சொல்லுங்கள். 30K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு கேமராவும் வேணும், பர்ஃபார்மன்ஸும் வேணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட்லாம் எனக்கு தேவையில்லை, நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி நல்லா இருக்கணும், செல்ஃபீஸ் வந்து நல்லா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் நாடோடைய Nord 5 வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு கேமரா சென்ட்ரிக்காக தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுவும் பர்டிகுலராக எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் இல்லை, கேமரா சென்ட்ரிக்காக தான் வேணும்னு நினச்சிங்கன்னா விவோவுடைய V50 வந்து வரும். மேபி 1 இயர் லேட்டு தான், 1 இயர் பழசு தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக்கான ஃபோனு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது எதுவுமே வேணாம், எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா UI எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்லோவாக சார்ஜர்னாலும் பரவாயில்ல, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் பேட்டரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காம்பேக்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு Pixel 8a வந்து போகலாம். 8a உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே சூப்பராக வந்து இருக்கும். வீடியோகிராஃபிக்கும் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் Pixel 8a வந்து இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னீங்கன்னா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்கு, ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்பேக்ட் டிஸ்பிளே ஓகே, காம்பேக்ட் ஃபோன் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிக்சலுடைய 8a வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அது ஒரு நல்ல ஃபோனாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸை பற்றி சொல்லிட்டே இருந்தோம். அப்போ ஆஃபர் சொல்லிட்டே இருந்தீரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஃபர் வந்துருச்சு. ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி, ரெண்டுத்துலையுமே ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல் ஆகட்டும், அமேசானோட கிரேட் இந்தியன் சேல் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 சேல் லைவ் ஆகுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீமியம் மெம்பருக்கு, அங்கே வந்து ப்ளஸ் மெம்பருக்கு, இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஆக்சசபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு வந்து கம்மிங் சூன் இருக்கும். உள்ளே போய் பார்த்தோம்னா 23 அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோடு இருக்குது. இந்த சேல் உஷாராக இருந்துக்கோங்க, ஏன்னா ஏகப்பட்ட ஃபேக் செல்லர்ஸ் வருவாங்க இந்த மாதிரி சேல் நடக்கும்போது தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்க ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க ப்ராடக்ட் அமேசானில் இருக்கும். ஃப்ளிப்கார்ட் தான் அஃபிஷியல் செல்லராக இருப்பான், அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியான ப்ரைஸில் இருக்கும். நிறைய பேர் வாங்கிடுவாங்க. வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வராது, அப்படி இல்லைனா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர ப்ராடக்ட் டேமேஜ் ஆகி வந்திருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து பார்த்தோம்னா
சாம்சங் ஃபோன்ஸோ இல்லை ஐஃபோன்ஸ்லாம் எடுக்கிறோம். ஐஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் வாரண்டி இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இதே பிக்சலோ இல்லை சாம்சங் ஃபோன்ஸோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் S24 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் செல்லர் ஃப்ளிப்கார்ட். ஆனால் அதே S24 இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் 40,000 ரூபாய்க்கு விற்கிறான்னா இவன் வந்து 35,000 ரூபாய்க்கு இல்லை 33,000 ரூபாய்க்குலாம் வந்து விற்பான். அப்படி என்னடா போயிட்டு வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது அப்ராட் யூனிட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே வாங்கிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் நிறையவே நடந்திருக்கு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. இந்த சேல்ஸில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னீங்கனாலும் முன்னாடியே உட்காந்து இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையா அப்படின்றத வந்து பாருங்க. அதுக்கடுத்தது நம்ம வந்து இதுக்கான காசை கரெக்டான யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வாங்குற ப்ராடக்ட் செல்லரு இது எல்லாமே கரெக்டான ஆளுங்களா அப்படின்றதையும் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுங்க. இல்லப்பா எனக்கு இவன் எவனுமே முக்கியம் இல்லை, நான் வந்து டேரெக்டாக வெப்சைட்டுக்கு போவேன், அவனோட அஃபிஷியல் ஸ்டோர்லேயே வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே தான் வாங்குவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க. என்னோட ஃப்ரெண்ட்லாம் இப்போ வரைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் எதுக்கு வச்சிருக்கானே தெரியல. அவன் எப்போ எந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஃபோனு லேப்டாப்பு ஃப்ரிட்ஜு ஏசி அவன் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்க ஷோரூம், எதுவாவது ஒரு ஷோரூமுக்கு போவான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். ஒரு 2-3 வாரம் ஒரு ஷோரூமாக போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னதான் ஆன்லைன் ரேட்டை விட ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அதிகமாகவே இருந்துச்சுனாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான், எனக்கு ஆன்லைன்லாம் வேணாண்டா, அதெல்லாம் சோப்பு டப்பா வருதா பாம்பு வருதா எவன் கண்டான், எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களா மறக்காமல் அதையும் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த சேலில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். என்னென்னா சாம்சங் கேலக்ஸி S24 இருக்கு பார்த்துருக்கீங்களா, அதில் என்னடா புதுசு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது புதுசு கிடையாது. இந்தியாவுக்கு இவ்வளோ நாளாக எக்ஸினோஸ் வேரியன்ட் தான் இருந்துச்சு. இந்த சேல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் வேரியன்ட் மட்டும் கிடையாது, 8 Gen 3யோட இருந்த குளோபல் வேரியண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்புறமா யூஎஸ்ஏ, அப்புறமா கனடா, அப்புறமா சைனாலாம் லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா. அங்கெல்லாம் மட்டும் வந்துச்சு. மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் சிப்போட வந்துச்சு S24. இப்போ இந்தியாவுக்கும் நாங்கள் அதே ரீலான்ச் பண்ணுறாங்க. அது வந்து இந்த சேலில் வந்து வருது போல். ஃப்ளிப்கார்ட்டில் 39-9 போட்டு வச்சிருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 39,000 ரூபாய்க்கு வரும், இன்க்ளூடிங் கார்டு ஆஃபரோட வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். டேரெக்டாக வந்து அதுக்கு வருது கார்டு ஆஃபர் போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் 128GB வேரியண்ட், அதுவும் ஸ்னாப்டிராகனோட 8 Gen 3யோட S24 அப்படின்ற போது கொஞ்சம் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கான நிறையவே வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு நல்ல ஃபோன் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறேங்க. அண்ட் தென் இதை தாண்டி இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்தாலும் இன்னும் ஒரு சில நியூஸஸும் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் உங்களை விட டாடா பை பை சொல்லுங்கள். நான் நந்து.